மறுபடி ஒரு மிகப்பெரிய ஜென்சி புரட்சி போராட்டம் என்னனாலும் சொல்லலாம். பட் இந்த தடவை நேபாள்ல கிடையாது. இதுவும் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி தான், பங்களாதேஷ்ல. இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கிற இதே நேரத்திலயும் பங்களாதேஷ்ல இந்த பிரச்சனை கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் கலவரம், எல்லா இடத்துலயும் பிரச்சனை. பங்களாதேஷ்க்கு என்னதான் ஆச்சு? அவங்க நாட்டோட ஜிடிபி உடஞ்சி விழுந்துட்டு இருக்குது. பங்களாதேஷோட ஃபேக்டரிஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு கடைய சாத்திட்டாங்க. பிசினஸ் கிடையாது. நாடே ஒரு மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய இடமா போயிட்டு இருக்குது. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எல்லாம் பங்களாதேஷ்ல இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது, அதெல்லாம் இவங்க பண்ற ப்ரொட்டஸ்ட்னாலதான். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் இந்த இந்தியா தான். பங்களாதேஷ்ல இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஆனா அதுக்கு காரணம் யாரு? இந்தியா என்ன பண்ணுச்சு பங்களாதேஷ்க்கு? பங்களாதேஷ் ஏன் இப்போ உடஞ்சிட்டு இருக்கு? பங்களாதேஷ்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய நாடுகள் ஐயோ பங்களாதேஷ் என்னப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி போற நிலைமைக்கு பங்களாதேஷ்ல பிரச்சனை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஆனா எல்லா பிரச்சனைக்கும் இந்தியா தான் காரணம்ங்கிறாங்க. பங்களாதேஷ்ல இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த யூத் பிரச்சனை, ஒரு ஜென்சி பிரச்சனை என்ன, அதுக்கு இந்தியா எப்படி காரணங்கிறத இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். லட்சக்கணக்கான மக்கள் ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவுல பங்களாதேஷோட யூத் லீடர், ஜென்சி லீடர் ஒரு பையன் இறந்துட்டாங்க. அதுதான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற கதை. என்ன நடந்திருக்குங்கிறத டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிப்போம். அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் போட்டு ஆரம்பிக்கிறேன். 15 இயர்ஸா பங்களாதேஷ்ல ஒரே ஒருத்தவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட பேரு ஹசீனா. ஓகேவா? சோ இவங்களோட கவர்மெண்ட் தான் 15 இயர்ஸா எங்க நடந்துட்டு இருக்குது? பங்களாதேஷ் தான் நடந்துட்டு இருக்கு. ஒரே கட்சி தான் 15 இயர்ஸா ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் புரட்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வருது. அதுல மெயின்லி லெட் பை யூத் தான், ஜென்சி மில்லினியல்ஸ். இவங்க தான் மெயினா ப்ரொடெஸ்ட் நடந்துட்டாங்க ஒரு 1 இயருக்கு முன்னாடி. அந்த ப்ரொடெஸ்டோட ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் இருந்துகிட்டு பங்களாதேஷ்ல இருந்தா அப்ப இருந்த கவர்மெண்ட் ஹசீனா, அவங்களோட கவர்மெண்ட், ஷேக் ஹசீனாவோட கவர்மெண்ட் மறுபடியும் அவங்க கட்சிக்காரங்களுக்கே எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலையெல்லாம் அவங்க கட்சிக்காரங்களுக்கே கொடுக்குறாங்க. புதுசா சட்டத்தை கொண்டு அவங்க கட்சிக்காரங்க மட்டும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி, அவங்க கட்சியில இருக்கிறவங்களோட குடும்பங்கள் மட்டும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பண்ண பெரிய ப்ரொடெஸ்டோட வெளிப்பாடா அந்த கண்ட்ரியோட ஹெட் ஷேக் ஹசீனா தப்பிச்சு நாட்டை விட்டே ஓடிட்டாங்க. அவங்களோட வீடு, அவங்களோட உடைமைகள் எல்லாமே சூறையாடப்பட்டு தலையில கவுக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருப்பா? இவ்வளவு பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட், இவ்வளவு நாளா இந்த கண்ட்ரில 15 வருஷமா யாரும் கேள்வி கேட்கல. திடீர்னு யங்ஸ்டர்ஸ் இவ்வளவு பேரு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்களே, இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா, ஹதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இருக்காங்க. ஆஸ்மான் ஹதி அப்படிங்கிறவங்க ஒரு 32 இயர் ஓல்டு பர்சன். போன வருஷம் 31 இயர் ஓல்டு. ரொம்ப சின்ன பையன். கரெக்டா ஒரு 31 வயசு ரொம்ப தம்பி. ஒரு நாட்டுல ஒரு புரட்சி பண்ணி பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அனுப்புற அளவுக்கு வளர்றது. சோ அவ்வளவு பெரிய ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹதி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க பங்களாதேஷ்ல பிறந்து ரொம்ப சாதாரண குடும்பத்துல வளர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் சின்ன வயசுல இருந்தே பண்ண ஆரம்பிச்சு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இந்த ஒரு புரட்சி, என்னப்பா மறுபடியும் ஒரே ஆட்சியில ஒரே அரசாங்கத்துல இருக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இதை நான் எது கேள்வி கேட்கிறேன், இந்த சிஸ்டம் கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி பண்ண ப்ரொடெஸ்டோட வெளிப்பாடு தான் கவர்மெண்டே கவுந்துருச்சு. டெம்பரவரியா இன்னொரு ஹெட்டை உட்கார வச்சிட்டாங்க பங்களாதேஷ்ல. பிப்ரவரி மாசம் எலெக்ஷன் அப்படின்ட்டாங்க. இப்போ போன வருஷம் கவர்மெண்ட் கவுந்துருது. அதுக்கப்புறம் டெம்பரரி கவர்மெண்ட் செட் பண்ண வச்சுட்டு ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். அந்த போன கவர்மெண்ட் மேல இருந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அவங்க கட்சிக்காரங்க ஃபேவர் பண்றாங்கன்னு மட்டும் இல்ல, அவங்க மறுபடியும் எலெக்ஷனை ரிக் பண்றாங்க, எலெக்ஷன்ல கோல்மால் பண்ணி விட்டு அவங்களே மறுபடியும் பவருக்கு வராங்கன்னு ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு. சோ இது எல்லாத்தையும் சொல்லி ஒரு நார்மல் பையன் இதெல்லாம் பேச அவங்களுக்கு ஹைப்பை ஹதிங்கிற இந்த ஒரு நபர்னால ஒரு மிகப்பெரிய போராட்டம், புரட்சி எல்லாம் வெடிச்சு அந்த கவர்மெண்ட்டையும் கவிழ்த்து ஒரு ஃபேரான எலெக்ஷன், ஒரு நியாயமான எலெக்ஷன் பங்களாதேஷ்ல நடந்து பல வருஷம் ஆச்சு. ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஏமாத்தி ஒரே கட்சி வந்துருச்சு. இப்போ ஒரு ஃபேரான எலெக்ஷன் நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையா வச்சு பிப்ரவரி மாசம் எலெக்ஷன்ங்கிறத ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த எலெக்ஷன்ல அதே ஹலி அப்படிங்கிற இந்த ஒரு நபர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பங்களாதேஷோட கேபிட்டல் தாக்கா. கரெக்டா? தாக்கா 8 அப்படிங்கிற ஒரு இடம் நினைக்கிறேன். சோ அந்த தொகுதியில எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு, அவங்க நாட்டோட கேபிட்டல்ல எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு இண்டிபெண்டன்டா, எந்த கட்சியிலயும் சேராம இண்டிபெண்டன்டா, சோ எந்த அரசியல் கட்சியோட கெட்ட பேரும் கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு புரட்சி பண்ணா ஒரு பையன் நான் தனியா எலெக்ஷன்ல இருந்து ஜெயிக்க போறேன், நான் இங்க இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் மாத்த போறேன் அப்படின்லாம் பேசிட்டு கேம்பெயின் நடந்துச்சு. சோ பிப்ரவரி எலெக்ஷனா நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு கேம்பெயின் இப்போ போயிட்டு இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, பிப்ரவரி மாசம்னா இப்ப டிசம்பர் மாசம் எவ்வளவு பீக் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த ஹதி அப்படிங்கிறவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேம்பெயின் பண்றப்போ ஒரு நாள் மசூதிக்கு போய் தொழுதுட்டு வெளியே வரப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 6-7 டேஸ்க்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கூடவே இருந்த ஒரு 2 வாலண்டியர்ஸ், இந்த எலெக்ஷன் இவங்க பெரிய அரசியல் கட்சி கிடையாதுல, சோ பசங்களா ஒன்னா சேர்ந்து கேம்பெயின் போறவங்க தான். அப்படி போறப்போ என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கூட இருக்கிற 2 பேர், கூடவே இருந்த 2 பேர் வாலண்டியர்ஸா இவங்க கூட எலெக்ஷன் கேம்பெயின்
கேம்பெயின்ல வேலை பார்த்த 2 பேரு சுட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க இன்னும் பிடிக்கல தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. ஹடியை வந்து பங்களாதேஷ்ல காப்பாத்தலாம்னு பார்த்தா அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தல சிங்கப்பூருக்கு கொண்டு போறாங்க. 6 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் ஹடியை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு உடலை திருப்பி அமைச்சிடுறாங்க. இறந்துட்டாங்க. ஹடி திருப்பி அமைச்சிடுறாங்க. ஹடி இறந்துட்டாங்கன்னா மொத்த பங்களாதேஷ்க்கும் இருக்கு யாரும் பெருசா தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறப்ப இமீடியட் பழி போடுற பேகேஜா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்தியா கிடைச்சிடுறாங்க. ஏன்னா ஹடி வந்து அவங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறதுனா ஹசீனா கவர்மெண்ட் இருக்கிறப்ப ஆக்சுவலா பங்களாதேஷ் வளர்ந்துட்டு இருந்துச்சு. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹசீனா கவர்மெண்ட் வந்து மறுபடியும் அவங்களே பவருக்கு வராங்க, அவங்களே வந்து எலெக்ஷன் எல்லாம் ஏமாத்துறாங்க. இதெல்லாம் இவங்க பண்றதுக்கு காரணம் இந்தியா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறதான் வந்து இவங்க கேம்பெயினா வச்சிருந்தாங்க. இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுதுங்கிறதுக்கு எந்த கான்கிரீட் எவிடன்ஸோ ப்ரூஃபோ கிடையாது. பட் அது ஹடியோட பிளான். ஆனா அது ஊருக்குள்ள ஒர்க் அவுட் ஆகும்ல. இப்போ ஒரு ஊருக்குள்ள இருந்துகிட்டு இந்த பாரு வெளியூர்ல இருக்கிற ஒர்க் தான் நம்மள எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னா இங்க இருக்கிற மக்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க. சோ ஹடியும் இதே தான் பண்ணி அங்க எல்லாத்தையும் வரும். எல்லா பொருள் பிரச்சனையும் இந்தியா மேலதான் காரணம். ஆனா ஆக்சுவலா 15 இயர்ஸ்ல ஹசீனா கவர்மெண்ட்ல பிரச்சனை இருந்துச்சு. ஆனா இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல இந்தியா கேன் ஆக்சுவலி பிளே அண்ட் ரோல். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது மோசமா இருந்துச்சா, இந்தியா பங்களாதேஷ சூறையாடிச்சான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹசீனா கவர்மெண்ட்ல. பட் இந்த ஆப்போசிட் சைட்ல அவங்க வர்றதுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹசீனா ஆட்சியில இருக்கிறதுக்கு காரணமே இந்தியா தான், ஹசீனா எலெக்ஷன்ல ஏமாத்துறதுக்கு காரணம் இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் இந்தியா மேல போட்டாங்க. இப்ப அதே ஹடி வந்து இந்த மாதிரி இறந்து போனதுனால இதற்கு பின்னாடி காரணம் இந்தியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு எந்த சாலிட் எவிடன்ஸும் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் ப்ரூஃப் கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பங்களாதேஷே காமிக்கல. இப்போ அதை பண்றவங்க ஏதாவது ஒரு எவிடன்ஸ் சொல்லணும்ல, அவங்களும் அதை சொல்லல. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது நடந்த உடனே ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா இல்லப்பா இதுக்கும் எங்களுக்கும் சம்மதம் கிடையாது, நாங்க ஒரு கவர்மெண்டா உங்க கவர்மெண்டோட அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோமே தவிர எங்களுக்கு வந்து உங்க ஊர் அரசியலுக்குள்ள வந்து எங்களுக்கு இதுவும் பண்ணணும் அவசியம் இல்ல. இன்ஃபேக்ட் அது எங்களுக்கு பிரச்சனை தான். உங்க நாடு அன்சேஃபா இருக்குதுன்னா, உங்க நாடு வந்து பிரச்சனைக்குரியதா இருந்துச்சுன்னா எங்க பார்டரும் பிரச்சனை, அது எங்களுக்கு தேவையில்லாத வேலை, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் ஒரு பெரிய பிரச்சனை வர்றப்போ மக்கள் வந்து எஸ்பெஷலி ஒரு தலைவனை இழந்து போகிறப்போ எந்த சைடு போகிறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ஒரு மொமெண்ட் வரும்ல, அந்த மாதிரி பங்களாதேஷ் இப்ப ப்ரொடெஸ்ட் எல்லா இடத்துலயும் திரும்ப இடத்துல எல்லாம் இருந்துட்டு இருக்குது. கடையை போட்டு எரிக்கிறாங்க, வீடை போட்டு உடைக்கிறாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இஃப் எனிதிங் இந்தியாவுக்கு வந்து பங்களாதேஷ் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அப்பதான் இந்தியாவுக்கு நல்லது. நம்மளுக்கு பார்டர் பிரச்சனை எல்லா கண்ட்ரி கூட சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரி கூட நம்ம வச்சிட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு நம்மளும் நினைப்போம். பூட்டான் வந்து இப்ப நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. கரெக்டா டூரிசம் அவங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேர் நம்ம ஊர்ல இருந்து போவாங்க, அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி நைபரா நம்மளுக்கு இருக்கிறது நல்லது. ஒரு இன்டர்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து இன்னைக்கு ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி பங்களாதேஷ் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் தான் நினைப்போம். ஒரே நேரத்துல நம்ம பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாரையும் பகைச்சிட்டு இருக்க மாட்டோம். பங்களாதேஷ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நினைக்கிற இந்தியா மேல வந்து அங்க இருக்கக்கூடிய சில பேர் வந்து இப்படி பழி போடுறாங்க. அந்த பழி போட்ட முக்கியமான நபர் இறந்ததுனால இந்தியா மேல இருக்கிற ஒரு சென்டிமெண்ட் வந்து இப்போ அவங்க ஊர்ல ஒரு பாதி மக்கள் கிட்ட வந்து கொஞ்சம் பேடா இருக்கு. இதுதான் நடந்துட்டு இருக்கிறது. சோ ஓவராலா நீங்க நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பாத்துட்டு இருப்பீங்க. பங்களாதேஷ் எரிஞ்சிட்டு இருக்குது, பங்களாதேஷ் உடஞ்சிட்டு இருக்குதுன்னா பின்னாடி இருக்க காரணம் இதுதான். இது வந்து கண்டிப்பா சரி செய்யப்படணும். எங்க யாரு இறந்தாலும் மனிதர்கள் தான். மதத்தை தாண்டி பார்டர்ஸை தாண்டி மனிதர்களா பார்க்கணுங்கிறது தான் என்னைக்குமே. எங்க யாரு இறந்தாலும் ஒரு தாய் தான் அழ போறாங்க. கரெக்டா? சோ அது யாரா இருந்தாலும் அது தவிர்க்கப்படணும். எங்கேயுமே வந்து கடைசியில ஆயிரத்தி ஏந்துறதோ அடிக்கிறதோ உதைக்கிறதோ எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி. அதை நான் மறுபடியும் இந்த சேனல்ல சொல்லிட்டு வீடியோ முடியறப்போ உங்ககிட்ட முக்கியமான டேட்டா, பங்களாதேஷோட எக்கனாமி வந்து ஜிடிபி growth வந்து 7% இருந்து 3.8% ஆயிடுச்சு. பாதிக்கு பாதி அவங்க நாட்டோட வளர்ச்சி வந்து அடி வாங்கிடுச்சு. இன்ஃபிளேஷன் 11% இருக்குது.